நடைபெறுகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், வரப்போகிற புதிய அரசு, அந்த சட்டமன்றத்தில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் என நாம் பரிசீலிப்போமேயானால் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. இரண்டு அம்சங்கள். ஒன்று, 2021 கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை ஓங்கி இருக்கிறது. இந்திய அரசு அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக தீர்மானிக்கிற ஒரு கட்சியாக அந்த கூட்டணியினுடைய தலைமை அதிமுக என்று சொன்னால் கூட தலைமையை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்திருக்கிறது. மற்றொன்று, ஒரு புதிய கட்சி சட்டமன்ற தேர்தலிலே நுழைந்திருக்கிறது, தமிழக வெற்றிக் கழகம். இந்த இரண்டு அம்சங்களையும் நாம் கணக்கில் எடுத்து இந்த சட்டமன்ற தேர்தலை பார்க்க வேண்டும். கடந்த சட்டமன்றத்திலே 4 பேர் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே ஒருவர் கூட தமிழ்நாடு சட்டமன்றத்திலே பங்கேற்க அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், முற்போக்கு சக்திகள், தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய சக்திகள். ஏன் என்பதுதான் கேள்வி. 27 தொகுதிகளிலே போட்டியிடுகிறார்கள். இதற்கு எதிராக ஜீரோ பிஜேபி என்கிற ஒரு இயக்கம், பரக்கல் பிரபாகர் அவர்கள், முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன், IAS பாலகிருஷ்ணன், இன்னும் பல்வேறு சக்திகள் பங்கெடுத்த சென்னையினுடைய நிகழ்விலே இருந்து இந்த இயக்கம் தமிழ்நாடு எங்கும் பரவி இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா, அந்த 27 தொகுதிகளிலும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கிற ஒரு அரசியல் ஞானம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தேர்தலை பரவலாக எல்லோரும் சந்திக்கிறோம். மயிலாப்பூரில் தமிழிசை, உங்களுக்கு தெரியும், தமிழிசை தேர்தல் அறிவித்தால் வேட்பாளர், தேர்தலில் தோற்றால் கவர்னர், தெலுங்கானா ஆளுநர், பாண்டிச்சேரி ஆளுநர் என ஆளுநராக இருப்பார். தேர்தல் அறிவித்த உடனேயே ஓடி வந்து வேட்பாளராகி விடுவார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமினா. மதுரை தெற்கில் பேராசிரியர் என சொல்லிக் கொள்ளுகிற ராமசீனிவாசன். இந்த ராமசீனிவாசன் நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் அவர்தான் வேட்பாளர், சட்டமன்ற தேர்தல் என்றாலும் அவர்தான் வேட்பாளர். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவு களஞ்சியம் என போற்றப்படுகிறார். ஆனால் பரவலான கடந்த கால செய்திகளை, நாங்கள் என்ன செய்திகளை எல்லாம் பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, வஉசியினுடைய போராட்டம், இந்த மண்ணிலே நாடார் சமூகம் அடிமைத்தனத்துக்கு எதிராக எழுந்த அந்த வரலாறு, இதே கதைகளை அவரும் சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார் என்றால், அந்த சாதிகளை தன்வயப்படுத்துவது, பாரதிய ஜனதா வயப்படுத்துவது, RSS வயப்படுத்துவது, பல்லர் என்கிற தேவேந்திர குல சமூகம் என அழைத்துக் கொள்ளக்கூடிய பல்லர் சமூகம், பட்டியல் சமூகத்தில் இருக்கிற தமிழ்நாடு தழுவிய பறையர் சமூகம், அருந்ததியர்கள், இன்னும் பல சமூகங்களை சாதி அடிப்படையிலே சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் அணி சேர்ப்பது, சாதியாக அணி சேர்ப்பது, சாதியாக தக்க வைப்பது என்பதை பாரதிய ஜனதாவினுடைய தாய்க்கழகமான RSS மிக தெளிவாக வேர்க்கால் மட்டத்திலே செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கியை உருவாக்குவது என்கிற பெயரில் இஸ்லாமிய வெறுப்பை, இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியலை இவர்கள் பரவலாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
வடமாநிலங்களிலே அதில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். 1992 உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் பாபரி மஸ்ஜித்தை இடித்து ஒரு பெரிய பயணங்களை எல்லாம் நடத்தி, ரத யாத்திரைகளை நடத்தி, அந்த பாபரி மஸ்ஜித்தை மிகப்பெரிய கட்டடம் அதை இடித்து நீண்ட நெடிய காலம் வழக்கு நடத்தி 2019 அதை இடித்தவர்களுக்கே சொந்தமாகிற தீர்ப்பை பெற்றார்கள். அங்கே ராமர் கோயில் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயர் மோடி ராமர் கோயில். இஸ்லாமியர்களுக்கு வேறு இழப்பீடாக இன்னொரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து ஞானவாபி என்கிறார்கள், மதுரா காசி என்கிறார்கள். ஆக இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலை, தாக்குதலை பரவலாக்குவது, அடுத்தடுத்து இஸ்லாமிய சமூகத்தை தாக்குதல் இலக்காக வைத்திருப்பது என்பது RSS, பாரதிய ஜனதா, சங் பரிவார அமைப்புகளுடைய வேலை திட்டமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவர்கள் முயற்சித்து பார்த்தார்கள். மதக்கலவர அரசியல் எடுபடவில்லை. இங்கே இருக்கிற நீண்ட நெடிய பாரம்பரியம், மத நல்லிணக்கம், ஒரு இணக்கமான சூழல் இங்கே மத கலவரத்திற்கு இடந்தர தோதாக இல்லை. எனவே சாதி அணிசேர்க்கையை முயற்சித்தார்கள். இருந்தாலும் அவ்வப்பொழுது அவர்கள் முயற்சிப்பார்கள். ஈரோடு சென்னிமலையிலே கிறிஸ்தவ பாதிரியார்கள் மலையை கைப்பற்றப் போகிறார்கள் என ஒரு பொய் செய்தியை பரபரப்பாக ஆக்கி ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள். அது ஒர்க் அவுட் ஆகலை, பலன் தரவில்லை. தஞ்சை மைக்கேல்பட்டியிலே பள்ளியில், ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே ஒரு பெண் குழந்தை தற்கொலை செய்து கொண்டது விடுதியிலே. என்ன காரணம் என்று காவல்துறை ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அன்றைய பாஜக தலைவர் அண்ணாமலையும் RSS, சங் பரிவார அமைப்புகளும் கட்டாய மதமாற்றத்திற்கு வலியுறுத்தியதால் தான் அந்த பெண் குழந்தை தற்கொலை செய்து கொண்டதென ஒரு பொய் செய்தியை பரப்பினார்கள். தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களத்தை உருவாக்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தார்கள். கிறிஸ்தவ பள்ளிகள் எல்லாம் இழுத்து மூடப்பட வேண்டும் என வைத்தார்கள். ஆனால் என்ன வேடிக்கை என்றால், மைக்கேல்பட்டிக்குள்ளே இவர்களுக்கு ஆதரவில்லை. அங்கே நடந்த கண்டன கூட்டங்களிலே நானெல்லாம் கலந்திருக்கிறேன். இன்றைக்கு நீதிமன்றம் அதை விசாரித்து மைக்கேல்பட்டியிலே அப்படி ஒரு சம்பவம், கட்டாய மதமாற்றம் இல்லை. கட்டாய மதமாற்றம் அங்கே நடந்திருக்குமேயானால் ஏராளமான மாணவிகள் மதமாற்றப்பட்டிருப்பார்கள். அப்படி ஒரு செயலே அங்கே இல்லை என்பதை நீதிமன்றம் தீர்ப்பாக அளித்திருக்கிறது. அப்ப இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தால், பாரதிய ஜனதாவுடைய அன்றைய தலைவர் அண்ணாமலை, கலவரத்தை உருவாக்க முயற்சித்த அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத், காடேஸ்வரா சுப்பிரமணியம் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு நீதிமன்றத்திலே இல்லை. இவர்கள் கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்வார்கள், தோற்று போவார்கள். மதுரை மேலூரிலே ஒரு பெண் காதல் வேறு சாதியை செய்ததால் படுகொலை செய்யப்பட்டாள். அந்த பெண் ஒரு இஸ்லாமியரை காதலித்தாள் என ஒரு செய்தியை பரப்பி அதனால் தான் படுகொலை செய்யப்பட்டாள், அவர்கள் தான் படுகொலை செய்தார்கள், ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள். அந்த பெண்ணுடைய அண்ணனே அப்படி ஒரு சம்பவம் இல்லை, நோக்கம் இது இல்லை என்று தெளிவுபடுத்தினாள். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் கலவரத்திற்கான காரணங்களை தேடுவது, கலவரத்தை உருவாக்குவது என்பவர்கள் 2024 இறுதியிலே திருப்பரங்குன்றம் மலை மேலே சிக்கந்தர் தர்கா இருக்கிறது. அந்த சிக்கந்தர் தர்காவிலே ஆடு கோழி பலியிடுகிறார்கள். திருப்பரங்குன்றம் மலையினுடைய புனிதமே கெட்டுவிட்டதென இவர்கள் ஒரு பரப்புரையை தொடங்கினார்கள். அந்த பரப்புரை இவர்களுக்கு 2 விஷயத்தை செய்தியாக பரப்பினார்கள். ஒன்று, திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என அறிவித்து கைப்பற்ற பார்க்கிறார்கள் இஸ்லாமியர்கள். 2, அங்கே ஆடு கோழி பலியிடுவதென. முதல் செய்தி பரவலாக எடுபடவில்லை. இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றம் மலையை கைப்பற்ற பார்க்கிறார்கள் என்கிற செய்தி எடுபடவில்லை. ஆடு கோழி பலியிடுகிறார்கள் என்கிற செய்தி இவர்கள் பரவலாக எடுத்துச் செல்கிறார்கள். புனிதம் என்கிறார்கள். மலையிலே எந்த இடம் புனிதம்?
ஒரு காலத்தில் திருப்பரம், அது குடவரை கோயில், மலையை குடைந்து உருவாக்கி இருக்கிற கோயில். தொடக்க காலங்களிலே அது காசி விஸ்வநாதர் கோயில், பிற்காலங்களிலே அது முருகன் கோயில். முருகன் கோயில் இன்றைக்கு சுப்பிரமணியர் கோயில் என எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா முருகன் கோயிலுமே சுப்பிரமணியர் என்ற பெயரை யார் சூட்டியது? முருகன் என்கிற பெயர்தான் தமிழ்நாட்டிலே முருகு என்றால் அழகு. முருகன் கோயில் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம். தமிழர்களுடைய தெய்வமாக அது போற்றப்படுகிறது. குறிஞ்சிநிலத் தலைவன் முருகனுக்கு சுப்பிரமணியர் என்ற பெயரை யார் சூட்டியது? பார்ப்பனியத்தினுடைய தாக்கம், பார்ப்பன ஆதிக்கத்தினுடைய விளைவு. அங்கே முருகன் கோயிலில் சேவல் பலியிடுவது அல்லது சேவலை நேர்த்திக்கடனாக விடுவது, ஆட்டுக்கறி ரத்தத்தையும் சோற்றையும் பிணைந்து கடவுளுக்கு படையலாக போடுவது என்பது இலக்கியங்களிலே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டினுடைய கோயில்கள் பார்ப்பனியமயமாகி அங்கெல்லாம் லட்டு பூந்தி விநியோகிக்கக்கூடிய கோயிலாக மாறிவிட்டது. தமிழகத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய 98% மாமிச உணவு சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களுமே அவர்கள் மாமிச உணவு, ஆடு கோழி உணவாக உண்பவர்கள். சில சமூகங்கள் மாட்டுக்கறி உண்பவர்கள், சில பல சமூகங்கள். இன்னும் சில சமூகங்கள் பன்றிக்கறி சாப்பிடக்கூடியவர்கள். இது குறிப்பிட்ட சாதிகள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் பிசியிலும் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலும் இருக்கிறார்கள், பட்டியல் சமூகத்திலும் இருக்கிறார்கள். சர்வதேச ரீதியாக மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்வதிலே இந்தியா முதலிடம் வகிக்கிறது. ஏற்றுமதி செய்பவர்கள் அனைவரும் இஸ்லாமிய கம்பெனிகள் பெயரில் இந்து முதலாளிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற செய்தி அதிர்ச்சிக்குரிய செய்தி. ஆனால் அரசியலுக்காக ஆடு கோழி பலியிடக்கூடாது, குலதெய்வ கோயில்களிலும் நாட்டார் தெய்வ கோயில்களிலும் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்கிற ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். ஆனால் பெரும்பான்மை சமூகம் தான் என்ன உணவை எடுக்கிறார்களோ அந்த உணவை கடவுளுக்கு படைத்து அவர்கள் உண்பது என்பது காலகாலமாக இங்கே இருக்கிற பழக்க வழக்கம். மதுரையில் இருக்கிற பாண்டி கோயிலாக இருக்கலாம், அழகர் கோயிலில் கீழே இருக்கிற கருப்பசாமி கோயில், அங்கே தினசரி ஆடு கோழி பலியிடுதல் நடக்கிறது. முருகனுடைய அறுபடை வீட்டிலே 2 அறுபடை வீடு, 2 படை வீடு மதுரையில் இருக்கிறது. ஒன்று திருப்பரங்குன்றம், மற்றொன்று அழகர் கோயில். அழகர் கோயிலிலே ஏன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கலவரத்தை உருவாக்குவதில்லை? கீழே நுழைந்த உடனேயே அங்கே தினசரி ஆடுகோழி பலியிடுவது, நேர்த்திக்கடனை உணவாக அவர்கள் சமைப்பது என்பது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. மலை மேலே முருகன் இருக்கிறான். அங்கே புனிதம் கட்டுவிட்டது என சொல்ல தொடங்கினால் அஸ்திவாரத்திலேயே ஆடுகோழி பலியிடுகிறார்கள். அங்கே கலவரத்தை உருவாக்கினால் யாருக்கிடையே கலவரம் உருவாகும்? முருகனை வழங்குபவர்களுக்கும் கருப்பனை வழங்குபவர்களுக்கும் கலவரம் உருவாகும். அதனால் தேர்தலில் இவர்களுக்கு ஏதாவது பலன் உண்டா? கிடையாது நண்பர்களே. தேர்தல் பலன் அவர்களுக்கு கிடையாது. அங்கே ஆடுகோழி பலியிடுவது இவர்களுக்கு தடை இல்லை. அதை பிரச்சனையாக்க முடியவில்லை, அதை அரசியலாக்க முடியவில்லை. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே இருப்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு பிரிவு வணங்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா. சிக்கந்தர் தர்காக்கு பாத்திவா ஓதுவது, நேர்த்திக்கடனுக்கு ஆடிகோழி பலியிடுவது என்பது திருப்பரங்குன்றத்தினுடைய சுற்று வட்டாரம், ஏன் கேரளாவில் இருந்து கூட வருகிறார்கள். அவர்கள் மலைக்கு மேலே போவார்கள், அங்கே கந்தூரி கொடுப்பார்கள், ஆடு கோழி நேர்த்திக்கடன் கொடுப்பார்கள். இந்த நேர்த்திக்கடனை பல நேரங்களிலே இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் இந்து சமூகமும் இந்த நேர்த்திக்கடனுக்கு ஆடு கோழி பலியிடுவது என்பதை செய்கிறார்கள். அங்கே சமைக்கக்கூடிய உணவை, அங்கே பண்ட பாத்திரங்கள் உண்டு, அடுப்படி உண்டு. காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விவகாரம். அதை புதிதாக ஏதோ உருவாக்குவது போல இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பரப்புரையை முன்னெடுத்தார்கள். அதற்கு துணையாக அந்த பகுதியினுடைய அறநிலையத்துறை அதிகாரி,
தாசில்தார், காவல்துறை அதிகாரி என எல்லோருமே துணை நின்றதனுடைய விளைவு மலை மேலே கொண்டு செல்லப்பட்ட ஆடு கோழி பலியிடுவதற்கான அந்த பிராணிகள் அல்லது அந்த உணவு முறை தடுக்கப்பட்டது. சட்டம் இல்லாமலேயே தடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தில் இருக்கிற RSS ஆதரவு RSS நீதிபதிகளால் தீர்ப்பளிக்கப்பட்டு திருப்பரங்குன்ற மலை மீது ஆடு கோழி பலியிடக்கூடாது என்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த தீர்ப்புகளை பெறுபவன் ராம ரவிக்குமார் என்கிற எழுமலையைச் சேர்ந்த ஒரு சூத்திரன் தான். அவன் பார்ப்பான் கிடையாது. அந்த சூத்திரனுக்கு இந்த தீர்ப்புகளை வழங்குவது என்பது பார்ப்பனர்கள் சூத்திரர்களுடைய வழக்குகளை முன்வைத்து வழக்கு போட வைத்து அந்த தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். அந்த ராம ரவிக்குமாரோடு தான் நம்முடைய பிராமண கடப்பாறை சீமான் சங்கராச்சாரியனுடைய காஞ்சி மடத்தினுடைய கிளை சென்னையில் இருக்கிறது, அங்கே போயிருக்கிறார். பலர் போயிருக்கிறார்கள். எவன் போயிருந்தாலும் சங்கராச்சாரி மடத்திலே கீழே விழுந்து எந்திரித்தால் அது தமிழ் சமூகத்தை கேவலமாக பார்க்கக்கூடிய, தமிழை நீஷ பாஷை என சொல்லக்கூடிய சங்கர மடம். அந்த சங்கர மடத்திற்கு எவன் போயிருந்தாலும், எந்த கட்சி தலைவன் போயிருந்தாலும் அது பிராமண பார்ப்பன அடிமைத்தனம்தான். அங்கே போய் சரண்டர் ஆவது என்பது தமிழ் சமூகத்தினுடைய சூத்திர மக்களை, பட்டியல் சமூக மக்களை, பெண்களை சமமாக பார்ப்பது கிடையாது என்பது பார்ப்பனியத்தினுடைய மனுவினுடைய சித்தாந்தம். இதை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வழக்காக திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். இயக்கமாக அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. பரப்பரையாக மலை மேல் ஏறுவார்கள். இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் மலை மேல் ஏறுவான், வீடியோ போடுவான். இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் என பொய் செய்திகளை சொல்லுவான். அந்த வீடியோவை பரபரப்பாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்குவான். பாரதிய ஜனதாவினுடைய மாநில பொதுச் செயலாளர் H. ராஜா அவன் மலை மேலே ஏறுவான். எங்க ஸ்தல விருட்சம் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய ஸ்தல விருட்ச மரம் கீழே அடிவாரத்திலே இருக்கிறது. அது அவர்களுடைய ஸ்தல விருட்சம் சம்பந்தமான வரலாற்றிலேயே இருக்கிறது. புத்தகமாகவே கோயில் நிர்வாகத்தின் கையிலே இருக்கிறது. இவர்கள் சொல்லுவார்கள், தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் தான் எங்கள் ஸ்தல விருட்சம், அதன் மேல் இஸ்லாமியர்கள் கொடியேற்றுகிறார்கள், அதுவும் பாகிஸ்தான் கொடியேற்றுகிறார்கள் என்கிற பொய் செய்தியை பரப்புவார்கள். அதை வீடியோவாக எடுப்பார்கள். அதை தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக கொண்டு செல்வார்கள். இது இயக்கமாக வெற்றி பெற முடியவில்லை என்றவுடன் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்ற மதுரை கிளையிலே RSS நீதிபதி GR சுவாமிநாதன், நான் சொல்லவில்லை, RSS ஆளாக அவரே தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார். அவர் தீர்ப்பளிக்கிறார். என்ன, ராம ரவிக்குமார் மூலமாக காலகாலமாக வருடா வருடம் பெரிய கார்த்திகை அன்றைக்கு விளக்கேற்றுவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் அப்படி நடந்தது. திருப்பரங்குன்ற மலை மீது கோயில் பக்கத்திலே, உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்திலே வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் கோயில் நிர்வாகத்தாலும் அறநிலையத்துறையாலும் மாவட்ட நிர்வாகத்தாலும் முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு வருடமும் விளக்கேற்றப்படுகிறது. இந்த ஆண்டும் விளக்கேற்றிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பாஜக, RSS, சமரிவார அமைப்புகள், மாநிலங்களிலிருந்து வரப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் நாங்கள் ஜெயித்தால் திருப்பரங்குன்ற மலையின் மீது விளக்கேற்றுவோம், நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள். தீபம் ஏற்றாமல் இருக்கிற மலை போல பொய் காட்சியை சித்தரிக்கிறார்கள். ஒவ்வொரு இந்த ஆண்டும் பெரிய கார்த்திகை அன்றைக்கு மலை மீது விளக்கேற்றப்பட்டது. ராம ரவிக்குமார் மூலமாக ஒரு வழக்கு, தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வேக்கல் இருக்கிறது உயரமாக, அதுதான் தீபத்தூண், அங்கேதான் விளக்கேற்ற வேண்டும் என ஒரு வழக்கை போட வைத்து GR சாமிநாதன் அங்கேதான் தீபம் ஏற்ற வேண்டும், நான் பார்க்கிறேன் என தனி ஆளாக வழக்கறிஞர்களை அழைத்து செல்லாமல், இருதரப்பு வழக்கறிஞர்களை அழைத்து செல்லாமல், வழக்காடுகிற வாஞ்சிநாதன் போன்றவர்களை அழைத்து செல்லாமல் தானே போய் பார்த்து விட்டு வந்து அவரே தீர்ப்பளிக்கிறார், அந்த தூணிலே தான் விளக்கேற்ற வேண்டும் என்று.
அந்த தீர்ப்பை மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அமலாக்க வேண்டும் என உத்தரவிடுகிறார். வழக்கம் போல பெரிய கார்த்திகை அன்றைக்கு உச்சிப்பிள்ளையார் கோயில் முன்பு ஒவ்வொரு ஆண்டும் விளக்கேற்றுகிற அந்த இடத்திலே தீபம் ஏற்றியாயிற்று. இரண்டாவது தீபம் ஏற்றுவதற்கு கோயில் நிர்வாகத்திற்கோ அல்லது திருப்பரங்குன்றத்தினுடைய தலைமை பட்டர் ராஜா பட்டர் இருக்கிறார், அவர் போன்றவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கே வழக்கமாக தீபம் ஏற்றுகிறார்களோ அதுதான் தீபம் ஏற்றக்கூட இடம் என சொல்லுகிறார்கள். இந்த தீர்ப்பை அமலாக்குவதற்கு இவர் என்ன செய்கிறார்? ராம ரவிக்குமாரையும் உயர்நீதிமன்ற மத்திய ஒன்றிய படை இருக்கிறது, பாதுகாப்பு படை, அதையும் அங்கே அனுப்புகிறார் கோயிலுக்கு. ஏன், எப்படி, எதுக்கு அனுப்புற? 6 மணிக்கு முன்னாடி இந்த தயாரிப்புலையும் அவங்க ஈடுபடலை, அதனால அவங்க விளக்கேற்ற தயாரா இல்லை என்று சொல்லி அவர் படையோடு அனுப்புகிறார். அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகம், ஆட்சியர், காவல்துறை ஆணையர் எல்லோரும் தீபம் ஏற்றியாயிற்று. கலவரம் உருவாகிற சூழல் இருக்கிறது, 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களை திரும்ப அனுப்புகிறார்கள். அவர்கள் சாபம் விட்டு பின் செல்கிறார்கள். 2ஆம் நாளும் ஜி.ஆர். சாமிநாதன் நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். நீ அமலாக்கியாக, நீ நினைச்ச நேரத்தில் தீபம் ஏற்றுவதுனா நீ பக்தியாளனா நீதிபதியா? பக்தியாளன் கூட பெரிய கார்த்திகை அன்றைக்கு தீபம் ஏற்றிவிட்டால் அத்தோடு முடித்துக் கொள்வார்கள். அவர் தீபம் ஏற்றிய பிறகு புதிதாக தீபம் ஏற்ற சொல்லுகிறார். 2வது நாளும் தீபம் ஏற்ற சொல்லுகிறார். மாவட்ட நிர்வாகம் தயாராக இல்லை என்றவுடன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை மாவட்ட ஆட்சியர் மீதும் காவல்துறை ஆணையர் மீதும் அவர் பிரயோகிக்கிறார். வழக்கு இன்றைக்கு வரை நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அரசு, தமிழ்நாடு அரசு, ஒரு கலவரம் வராமல் மலை மீது நூற்றுக்கணக்கான பேர் போய் இவர்கள் மேலே உள்ள தர்காவை இடிப்பார்கள். அப்படிதான் இடிப்பாங்களா என்று கேட்டால் ஆம், இடிப்பார்கள். ஏனென்றால் பாஜகவினுடைய அந்த தலைவர் எச். ராஜா சொல்லி இருக்கிறான், அங்க இருக்கிற தர்காவை ரீலொகேட் பண்ணி மதுரை நகரத்துக்குள்ள நீ கொண்டு போய்க்க. ரீலொகேட்னா என்ன? அங்கிருந்து அகற்ற வேண்டும் என எச். ராஜா வெளிப்படையாக சொல்லி இருக்கிறான். எச். ராஜாவும் இன்றைக்கு தெற்கு தொகுதியிலே போட்டியிடுகிற ராம சீனிவாசனும் மேடையிலே நிற்க அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதுரையை அயோத்தியாக்கியே தீர்வோம் என அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக அவர்களுடைய நோக்கம், கனவு என்பது மதுரையை அயோத்தியில எப்படி மசூதி இடித்தார்களோ அதுபோல திருப்பரங்குன்ற மலையில இருக்கிற அந்த தர்காவை இடித்து தகர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். எங்கு பார்த்தாலும் நீங்க திமுகவை பத்தி பேசல, போட்டியிடுகிற மதிமுகவை பத்தி பேசல, காங்கிரஸ் கட்சி பேசல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசல, விடுதலை சிறுத்தைகள் பேசல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எங்கெல்லாம் பரப்புரையில் ஈடுபடுகிறானோ அவன் சொல்லுகிறான், நாங்கள் ஜெயித்தால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம் என்கிறான். அப்ப ஏற்கனவே ஏற்றப்பட்டிருப்பது தீபம் இல்லையா? அவர்களுக்கு தீபம் ஏற்றுவது, மத விஷயங்களை பேசுவது, கலவரத்தை உருவாக்குவது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை கக்குவது, இஸ்லாமியர்களை தாக்குவது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அருமை நண்பர்களே, நம்மை பொறுத்தளவு மிக தெளிவாக சொல்லுகிறோம், தமிழ்நாடு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை, மத நல்லிணக்க பாரம்பரியத்தை, கடந்த காலங்களிலே சித்தர்கள், சார்வாகர்கள், இன்னும் ராமலிங்க அடிகளார், நீங்க அதற்கு பிறகு அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசனார், தந்தை பெரியார், இவர்களால் இயக்கம் கண்ட பூமி இது. அண்ணல் அம்பேத்கருடைய சாஸ்திர சம்பிரதாய மனதிரும்பத்துக்கு எதிரான கருத்துக்கள்